நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரின் சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த இரவு நேரத்துல எத்தனை மணி ஆனாலும் இசைக்கிராஜா வராரு நம்ம ஊருக்கு. இன்னைக்கு அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு சீக்கிரமா போய் கூட்டத்துல அமரணும்னு சொல்லி இன்னைக்கு என்னுடைய நான் முழுமையா நம்பும் இந்த இனத்தோட இந்த பெண் பிள்ளைகள், இந்த பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பாசத்திலே அன்புலையும் கூடுத ஒரு இனவரமுள்ள ஒரு ஊர் இந்த கே கசல்குளம் என்பதை அன்னைக்கு நான் உணர்ந்தேன். காசுக்கு வேலை போகாம சொந்த இனம் தான் முக்கியம், நம்ம ஊர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எலெக்ஷனை புறக்கணிச்சு அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தா எத்தனையோ கோடி எத்தனை லட்சம் வாங்கிருக்கலாம். ஆனா மாநிலம் பெருசு அன்னைக்கு நீங்க எலெக்ஷனை புறக்கணிச்சு வைக்கலாம். தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல தேவரத்துல தேவமான போறது வந்து ஒரு தேர்தல் புறக்கணிச்ச ஒரே கிராமம் இந்த கே கசல்குளம். அதுல நீங்க சொந்த காலம் அதுதான் உண்மை. உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். தென் மாவட்டத்துல 2 கோடி தேவமார் நம்ம இருக்கிறோம். ஆனா எந்த இடத்துலயும் நமக்கான உரிமைகளை பெறுவதற்காண்டி நாம தேர்தலை புறக்கணிக்கல. ஆனா கேட்க ஒரு முக்கோணத்து கிராமம் அன்னைக்கு ஒற்றுமையோட ஒன்று வேண்டிய அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலே எல்லா கிராமங்களையும் நம்ம சமூகம் மட்டும் இல்ல எல்லா சாதிகாரனும் குடிக்கும், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம சமுதாய இளைஞர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து தொடர்ந்து கசல் குளத்துக்கு 2-3 திருப்பு வந்து நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் வரும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். என்னோட தம்பிகளை இளைஞர்களை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச முதல்வங்க. அந்த அளவுக்கு சொல்லி பேச்சு கேட்டாங்க பாத்தீங்களா. ரைட்டு இன்னார் வாராரு, வரும்போது அவருக்கு இந்த மாதிரி குடிச்சாலும் பிடிக்காது, அப்ப நம்ம அந்த இடத்துல கரெக்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்காங்க பாத்தீங்களா. அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமை அடைந்தேன். உண்மையிலே அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே வந்து போனதோட மிக நல்ல விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல தென் மாவட்டத்துல அத்தனை கிராமத்து இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. எல்லா இடங்களிலுமே தற்போது உடற்பயிற்சி கூட தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த கூட்டம் மிக சிறப்பான முறையில் அமைய காரணமாக இருந்த இந்த ஊருக்கு கே கிருஷ்ணனோட நாட்டாமை கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், மைனர் பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், முத்துப்பாண்டியன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அன்பு சகோதர ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் அவர்களுக்கும், ஏழைய உறுதுணையாக இருந்த அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா உண்மையிலே விளையாட்டான ஒரு விஷயத்தை சொன்னேன். என்ன சொன்னோம்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது, இனிமேல் நம்ம அமைதியா இருந்தா ஒப்பேறாது. அதனால விழிப்புணர்வு கூட்டங்களை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்குமே சொல்லியிருந்த நிர்வாகிகளுக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்ச நிர்வாகிகள் மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போராளிகளை பெற்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் மீட்டிங், தினந்தோறும் கூட்டம், தினந்தோறும் நாள் கூட ஓடவில்லை. நான் இனிமே நினைச்சேன், சரி நம்மளே கடந்து போயிடலாம், ஏறிடலாம், மேல ஏறிடலாம்னு நினைச்சேன். உண்மையில என்னால சத்தியமா முடியல. அதைத்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நேற்று முழுவதும் நம்ம தம்பியை கொலை செஞ்சானோட அப்படின்னு சொல்லி நேற்று முழுவதும் அங்க இருந்தோம். அதற்கு அப்புறமும் 2-3 விஷயங்களை கலந்துருக்கிறோம். திருப்பி இன்னைக்கும் ஒரு சில விஷயத்துல கலந்து இருக்கிறேன். இன்னைக்கு கூட்டம் இன்னைக்கு நைட்டு 12:30 மணி ஆயிடும், 2 மணி ஆயிடுவீங்களா. நாளைக்கு கலப்பங்குளத்துல கூட்டம், நாளைக்கு வரைக்கும் சிவகாசியில கூட்டம். கிட்டத்தட்ட தேர்தலுக்காண்டி போட்ட கூட்டம். இது தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் நிக்காதவங்களுக்கு அனைத்து இடத்திலுமே அவங்களை எப்படியாவது பிடிச்சி எங்க ஊருக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை உறவுகளும் அழைப்பு விட்டாங்க. பல்வேறு இடங்கள்ல பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தமிழகத்துல ஒட்டுமொத்த முக்கோணத்தோரும் அதை உணர்ந்துகிட்டு எண்ணற்ற உறவுகள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவரோட என்னன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போடுற இந்த மேடையில இன்னைக்கு தேர்தல் நேரத்துல கோர்க்கும் பிரியாணிக்கும் வந்து அவசப்பட்ட கூட்டம் தான். இன்னைக்கு பல்வேறு கூட்டங்கள் வந்து இன்னைக்கு 500 ரூபாய் இல்லாம எந்த லேடிஸும் ஒரு கூட்டத்துக்கு போறதில்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன். தற்போது ஈரோடு போயிருந்தேன். ஈரோடு மாவட்டத்துல ஒரு நம்ம முக்குளத்தூர் சமயத்தை சேர்ந்தவங்களை போய் சந்திச்சிருந்தேன். வாரம் தெரிஞ்ச உடனே ஈரோடு மாவட்டத்துல நம்ம ஆளுக்கு பெண்கள் எல்லாம் அணிதிரண்டு இருந்திருந்தாங்க, வரவேற்றிருந்தாங்க. அப்ப அங்க நான் தங்கி இருக்கும் பொழுது அருகில் இருந்தவங்க கிட்ட கேட்டேன், என்னோட கரூர்ல திராவிட கட்சி அதாவது கூட்டம் போட்டிருக்காங்களே, பெண்கள் மாநாடு சொல்லி போட்டிருக்காங்களே, கிட்டத்தட்ட லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க உங்களுக்கு. ஆமானே கலந்துக்குவாங்க. சரி, ஒரு சேலை என்ன தெரியுங்களா, பெண்களுக்கு எல்லாம் சேலை, ஒரு டிபன் பாக்ஸ், 500 ரூபாய் பணம், வேன்ல எப்படி கூட்டு போனாங்களோ அதே மாதிரி கூட்டு இறக்கிடுவாங்க. அதெல்லாம் நியாயமா இருப்பாங்க. எங்க ஊர்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. கொடுத்துருவாங்க. 500 ரூபாய் வாங்கிட்டு 300 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, அப்படி எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு பெருமையை சொன்னாங்க. நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கிடையாது. அவங்க சொல்றாங்க கரெக்டா இருப்பாங்க. இங்க வந்து இந்த மணிக்கு எல்லாருமே 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. கூட்டு போயிட்டு பாதியில வீட்டுல வர மாட்டாங்க. இது வந்து எப்படி கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அதே பழக்கத்துல இருக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட வரிசையில எங்களுடைய இனம் தான் முக்கியம், சாதி தான் முக்கியம், பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு தான் முக்கியம் சொல்லி இன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்படாம இன்னைக்கு இவ்வளவு ஒரு கூட்டம் நீங்க பெண்கள் வந்து இருக்கீங்களே, அதுதான் இந்த சமுதாயத்தோட வெற்றி. என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க வெற்றியே அதுதான். இன்னைக்கு போராட்டம்
ஆட்சியர்கள் கூட்டம். இன்னைக்கு என்னைக்கு நம்ம பெண்கள் வந்து சமூகத்துக்கு அப்படி நினைச்சிட்டாங்களோ அப்பவே நம்ம வெற்றி பெற்றுட்டோம். நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்க பேசிய பேச்சுக்களை என் மீது காட்டிய பாசங்கள் அனைத்தையும் இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டா சமைச்சிருக்காங்க. இசக்கிராஜா மீது இந்த சமூகமே உசுர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு வந்து என் மீது நலன் விசாரிக்கிற மணிக்கு இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போன் பண்ணி இன்னைக்கு விசாரிக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தம்பி எப்படி இருக்கீங்க, திறந்தூர் அலைஞ்சிக்கல, உடனே பாருங்க, சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும். இதெல்லாம் யார் சொல்லுதா? இதெல்லாம் யார் சொல்லுதா தெரியுங்களா? எல்லா கட்சியில் உள்ள ஒரு சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இந்த 3 மாசம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். தேர்தல் வந்து பாத்தீங்களா, எசக்கிராஜாவை இந்த 3 மாசம் தான் இவங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா 365 நாள் என் சமுதாயம் தான் என்னை காப்பாற்றும், என் சமுதாயம் தான் நான் நல்லா இருக்கணும் வேண்டுவாங்க. அதெல்லாம் நான் உணர்ந்துகிட்டேன். எனக்கு போன் வரும்போதே நினைச்சுக்கிட்டேன், ஆகா அப்ப நம்ம சமூக மக்கள் ஒற்றுமையோடு இருக்கிறதுனால மொத்தத்தையும் கொண்டு வித்துருவான், இவனை போல ஏமாத்தி இந்த சமூகத்தை அகற்றிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. கனவுல கூட நினைக்காது, வந்து நடக்காது. இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், இந்த கரிசல் குளம் மேடையில சொல்லிட்டு போறேன். அனைத்து இடங்களையும் நான் பதிவு செய்துதான் என் மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் ஊர் ஊரா போய் அதை கணிச்சுக்கிட்டே வரேன். என் மக்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் இந்த தேர்தலில் நான் வந்து பிரதிபலிப்பேன். தவிர எந்த காரணத்தை கொண்டு காசுக்காண்டிய பணத்துக்காண்டிய வேலை பெற மாட்டேங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கான உரிமைகள் வரணும். தேர்தல் அறிக்கையில என் சமுதாயத்தோட கோரிக்கைகள் இருக்கணும். தேர்தல் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்களை இந்த கவர்மெண்ட் நினைச்சா செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே வந்து செய்யல. இந்த ஆட்சியிலையும் போன ஆட்சியிலையும் எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. லாக்அப் டெத். 2 இளைஞர்கள், 2 பேருடைய மனைவியும் ஒருத்தி 8 மாசம், ஒரு பெண்ணு 8 மாசம், இன்னொரு பெண்ணு 9 மாசம் கர்ப்பமா இருந்தா. அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, அடிச்சு கொலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறையால அடித்து கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெடிக்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு அஜித்குமார் இருக்கட்டும், இந்த 2 சமூகத்தோட இந்த 2 சமூக இளைஞர்களும் மாற்று சமூக இளைஞர்கள் தான் இவங்களை கொலை செஞ்சாங்க. யாரு? போலீஸ் அடிச்சு. இந்த 2 கொலையிலும் முன்னாடி நின்று போராடி அதுக்கு மிகப்பெரிய லெவல்ல அன்னைக்கு விட்டு கொடுக்காம இருந்து வச்சு இந்த வழக்கு இந்த அளவுக்கு இந்த 2 வழக்கும் வெளியே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தேவமாறு. அதை யாரும் மறந்துறாங்க. அதுல சாதி மக்கள் எல்லாம் ஜெயராஜ் பெடிக்ஸ் அவர்கள் வந்து படுகொலை செய்ய போகும்போது ஒரு தேவமாறு முதல்ல போராடுனாங்க. சமரசம் பண்ண மாட்டோம், அந்த பசங்களை அடிச்சு மகனையும் கொண்டாங்க, நாங்க விட மாட்டோம்னு சொல்லி முதல்ல போராடி தேவைப்படலாம். அதே மாதிரி செவத்தில் அஜித்குமார் பண்ணாங்க. ஒரு லேடி ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது எப்படின்னா அவருடைய தகுதியை பின்னாடி எடுத்து பார்த்தா அவளெல்லாம் உண்மையில அவ சொல்லி ஒரு டிஎஸ்பி நீ அடிச்சு கொள்ளு அவனை அப்படி சொல்லி நகை காணாம கொஞ்சம் ஒரு பேரை அடிச்சு கொண்டாங்க. அந்த பையனுக்கு சாட்சி சொன்னது, அந்த வீடியோ எடுத்தது வச்சது, அந்த பையன் விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுவும் ஒரு தேவமாரி தான். உசுரை காப்பாற்றுவேன் நான் சொல்லுவேன் சொன்னா அத்தனை அதிகாரிகள் ஜெயில இருக்கிறான். ஆனா என் சமுதாயத்துல என் இளைஞர்களை அடிச்சு கொள்ளும் போது எந்த ஊடகம் வரலையே, யாருமே எங்களை காப்பாற்றலையே, யாருமே அதை பத்தி பேச முடியாங்க. நாட்டத்துல எத்தனை தேவமாரி செத்து போறோம், எத்தனை பேரை அடிச்சு கொண்டாங்க. ராமநாட்டுல மணிகண்டன் ஒரு பையன் அடிச்சு கொண்டான், உச்சிப்பிடியில ஒரு பையன் அடிச்சு கொண்டாங்க. மொத்த சமூகத்தோட பொது எதிரியா எங்களை கட்டமைக்காதீங்க. நீங்க பொது எதிரியா என் சமூகத்துல எத்தனை இளைஞர்கள் சாகும் போது கூட யாரும் வர மாட்டேங்கல. என் சமூகத்துல எத்தனை பெண் பிள்ளைய கொலை பண்ணாங்க, அப்ப யாரும் வர மாட்டேங்கல. இந்த இப்ப கடைசியா நம்ம சமூகத்தை சேர்ந்த பொட்ட பிள்ளை 19 வயசு பிள்ளை படிச்சு ஒரு போலீஸாகி எங்க அம்மா அப்பா காப்பாத்த போறேன் அப்படின்னு அந்த பிள்ளை வளர்ந்து வந்துச்சு. நல்ல ட்ரைனிங் எடுத்து அவ பாஸ் ஆகி வரையில கடந்த 1 மாசம் இருக்கும். அந்த பிள்ளைய துப்பட்டாவை போட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். காதலிக்கலன்னு சொல்லி மாற்று சமாஜத்தை சேர்ந்தவன், வேற சாதியை சேர்ந்தவன் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். அப்ப ஏன்னா இதெல்லாம் டிவியில வரலையப்பா அப்படின்னு அந்த பிள்ளையோட போட்டோஸ் எல்லாம் வாங்கி உடனடியா நான் சேனலுக்கு அனுப்புறேன். என்னையா இதே மாட்டு சமாஜம் தான் போட்டு பக்கமா பிரேக் போடுவீல, ஒரு தேவமாரி பொட்ட பிள்ளை செத்து போயிருக்கு, ஒருத்தவங்க டிவியில வரலையான்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு நியூஸே வரலனே, நீங்க எவனா அனுப்புங்க நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையோட பத்தி வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு தேவமாரி அனாதையா செத்து கிடந்தாலும் வச்சாலும் போனாலும் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்காங்களா? அதுக்குத்தான் நான் சொல்றேன். ஏன் என்னைய மட்டும் கங்கணம் கட்டுதான் தெரியுமா? என்னைய மட்டும் ஜாதி வெறியனா, யாரு? நான் ஜாதி வெறியனா. ஏதோ உங்களை எல்லாம் பித்த சாதி எல்லாம் போய் அடிங்க, மற்ற சாதியில ஆகாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களை எல்லாத்தையும் நான் திருத்தி, அதாவது எப்படின்னா என் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், என் ஊரை பாதுகாக்கணும், ஒவ்வொரு இளைஞர்களும் உடல் திறம் பெறணும், படிக்கணும். இதைத்தானே சொல்லுது. எந்த மேடையிலும் யாரையாவது தூண்டி விட்டுக்கலாம். ஆனா நான் மட்டும் ஜாதி வெறியன். ஆனா சாதி வெறி பிடித்தவர்கள் இன்று சினிமா துறையில இருந்து கொண்டு
இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு டைரக்டர் வந்து சாதியை ஒழிக்கணும், சாதியை இது பண்ணணும், அதுக்காண்டி தான் வந்தேன். ராஜராஜ சோழன் என் இடத்தை பிடிக்கிட்டான். பாருங்க, ராஜராஜ சோழன் அவன் இடத்தை பிடிக்கிட்டான். இப்படி எல்லாம் சொன்ன சாதியை ஒழிக்கணும், சாதியற்ற சமுதாயம் சொன்ன அந்த டைரக்டர் அவனோட இயக்கம் கடந்த 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவன் சாதியை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு 10 வருஷம் ஆயிட்டு அதுக்கு போய் நினைவேந்தலுக்கு போயிருக்கான். நினைவேந்தலுக்கு போய் மாலை போட்டு பண்ணிருக்கான். அப்ப நீ உனக்கு எவ்வளவு பெரிய சாதி வரி இருக்கு? சாதி அதாவது நம்மளும் பேசக்கூடாது. நீ தேர்தலே பேசாத. நீ ஏன் பேசுற? நீ பேசுற, நீ பாண்டியர்னு சொல்லாத. பாண்டியர்னு நான் சொல்லாத யார் சொல்லுவா? பாண்டியர் வம்சத்துல நாம பாண்டியர், அப்ப நாம தான் பாண்டியர்னு சொல்ல முடியும். நீ பேசுற, நீ பேசுன அப்படின்னா நீ மேல மேடைக்கு இந்த தேவர், பாண்டியர், ராஜராஜ சோழன் இப்படி எல்லாம் நீ பேசுன அப்படின்னு சொன்னா உன்னைய பொது எதிரியா கட்டமைப்போம். உன்னைய பத்தி திட்டிக்கிட்டே இருப்போம், பேசுறப்ப டெய்லி விடிஞ்சா அடைஞ்சா காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா எவனாவது 10 வரை என்னை திட்டே இருக்கான். எங்க என்னத்தான் நான் பேசுறேன், ஏன்டா டெய்லி திட்டின்னு பார்த்தா எனக்கு கோவம் வந்துச்சு. முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு, எல்லாம் ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாரும் பேசணும்னு விட்டுட்டேன். சரி ரைட், அவன் பேசதான் நம்ம வளர்ச்சி, அப்பதான் நம்ம மக்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஏன் சொன்னோம்னா, நாம வந்து முக்குளத்தூர், தேவமரை, நாம கரிசல் குளத்துல நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளாம் இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உங்களுடைய ஒற்றுமை சிதறிச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து. அரசு அதிகாரிகள், அரசு துறையில ஒரு சில சாதி வெறி பிடிச்சவங்க இருப்பாங்க. அவங்களால நம்ம பிள்ளைகளை படிக்க முடியாது. நம்ம இளைஞர்கள் படிச்சு வேலைக்கு போனாலும் அங்க வேலை செய்ய முடியாது. அப்ப நம்ம ஊர்ல தானே இருக்கோம், நம்ம உள்ளூர் தானே அப்படின்னு நினைக்காங்க. ஒட்டுமொத்த முக்குளத்தூர் ஒண்ணு சேர்றதுக்காண்டிதான் ஊரா போய் இப்படி எல்லா கிராமம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையனை துடிக்க நைட்டு வெட்டிருக்காங்க. இந்த பையனை வேணும்னே, அதாவது எப்படின்னா எப்படியாவது இருமங்குளம் தேவமாறு ஒருத்தனை வெட்டணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். அவன் நல்ல பையன் தான், அவன் நல்ல அமைதியான குணம், சமுதாய உணர்வுள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லி காவல்துறை நினைச்சிருந்தா இந்த அக்யூஸ்ட் எல்லாருமே யார் யார் எங்கெங்க இருக்கா, தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு என்ன தேவமாரி வீட்டை பூராமே தட்டணும். தேவமாரி மேல எங்கெல்லாம் கேஸ் இருக்கோ, வழக்கு இருக்கோ, வீட்டுல போய் உன் பிள்ளை தப்பு பண்ணிருக்கா, உன் பிள்ளை மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு, தேர்தல் நேரம் வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு கொண்டு கைது பண்ணு. தேவமார மட்டும் பிடிக்க தேவமாறு அந்த போலீஸ் அன்னைக்கு அந்த குற்றவாளிகளை முன்னமுடிய பிடிச்சிருந்தாலும் அந்த பையன் இறந்து போயிருக்க, செத்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு அவன் தாயை போய் பார்த்தேன், அவன் அம்மாவை போய் பார்த்தேன், அவன் இடிஞ்சு விழுந்து அளவும் பொழுது நம்மளால தாங்க முடியாது. டெய்லி இப்படி போய் இப்போ ஒவ்வொரு இடங்களையும் இப்படி வந்து வெட்டி கூட அன்னைக்கு 13 வயசு பையல அழகுபட்டு பையல பூ போல இருக்கிறான். ஒரு பூ மலர்ந்தா எப்படி இருக்கும், அவன் முகம் அப்படி இருக்கு. எங்க பண்ண முடியல. பள்ளிக்கூடத்துக்கு போற பையல தலையில மட்டுமே 20 விட்டுட்டான். 13 வயசு பையல வெட்டுதாம்னா கஞ்சா போத, அந்த கஞ்சா போதையில அவனை வெட்டுறான். அப்ப வெளியவே தெரியல. அந்த பையன் வெட்டுப்பட்டு வீட்டை விட்டு ஓடியாந்துருக்கிறா. தெருவுல நிக்க நினைச்சா காப்பாத்திருக்கலாம். மீண்டும் அந்த பையனை உள்ள இழுத்துட்டு போய் வெட்டியிருக்கான். அதை நினைக்கும் பொழுது, அந்த சிசிடிவி கேமரா சவுண்ட கேட்கும் பொழுது, அந்த பையன் கதறத நினைக்கும் பொழுது எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து நான் ஒரு வாரம் கிட்ட சாப்பிடவும் இல்ல, சரியா சாப்பிடல. எனக்கு வந்து அந்த நாம கரெக்டா தான் வழி நடத்தி போறோமா, இப்படி எல்லாம் தொடர்ந்து நான் அறுவடைக்க கூடாது, கத்தி எடுக்க கூடாது, என் சமுதாய இளைஞர்களை சரியாக்கணும் அப்படின்னு நான் போய்கிட்டு இருக்கேன். அப்ப ஒருவேளை நான் என் சமுதாய இளைஞர்களை கோழைகளா மாத்திரனா அப்படிங்கிறது என் அவ்வளவு வழி. அந்த பையன் வெட்டின வச்சே வெளியவே வரல. திருப்பி நாங்க இருந்து போயிருந்து பேசி அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டு அந்த பையன் உசுருக்கு போராட எங்க நாகர்கோயில போராடிட்டு நடக்கான். நாகர்கோயிலுக்கு 10 வண்டியில போய் நேரம் அந்த பையனை பார்த்து அவன் அம்மாவையும் பார்த்து கவலைப்படாமா, நான் எப்படியாவது உன் பிள்ளைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் டீன் எல்லாம் போய் பேசி கலெக்டருக்கு உடனே அந்த இடத்துல அடிச்சேன். அந்த பையன் செத்து போயிட்டாங்கன்னா தென் மாவட்டத்துல மொத்த தேவை மாதிரி வந்துட்டுவேன், பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசினேன். பேசி முடிச்சு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், அந்த பையன் இறந்துருதான். உடனே இறந்த உடனே அந்த வீட்டுக்கு போய் இருந்து அந்த இடத்துல குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டோட சபாநாயகர் எல்லாரும் வராங்க, மந்திரிகள் வரணும், எம்எல்ஏ வரணும் அப்படின்னு சொன்ன வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனோட பேச்சு உலகம் உள்ள பயிருக்கு இப்படி ஒரு பையனை வெட்டிருக்கானோ அப்படின்னு. அப்ப நான் போகலன்னா அப்ப அந்த இடத்துல நான் போய் எப்ப எங்க தேவமாரத்தை கொண்டுட்டாப்பா வெட்டிட்டாப்பான்னு சொல்லுறீங்களே, அப்ப 3 தானே மறைக்க இந்த சாரி என்ன பாவம் செஞ்சது, எவ்வளவு உசுலா இருக்கியே, தாய் தகப்பனுக்கு மேல என் மேல இந்த இளைஞர்கள் பாசம் வச்சிருக்கான். எந்த தாய்களும் எந்த தகப்பனுக்கும் இது வரைக்கும் பிறந்த யாராவது உங்க அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு, உங்க அப்பா பிறந்த நாளுக்கு வாய்ப்பு அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டிய. எனக்கு அடிச்சீங்களா? எனக்கு நீங்க அடிச்சிருக்கீங்களா? உங்க அம்மாவுக்கு நீங்க மாலை போட்டது கிடையாது, உங்க அம்மாவை வெடி போட்டு வரவது கிடையாது. பெத்த தாய்க்கு மேல நான் அப்ப என்ன செஞ்சேன்? அந்த சாதி உணர்வு நம்ம இனத்தா அப்படிங்கிற ஒரு பாசத்தை நீங்க வச்சிருக்கீங்க மேல. அப்ப நான் உங்களை ஒரு தாய் தாக்கு மேல பார்க்க நினைக்கவே வேண்டாமா? நான் உங்களை எப்படி கெட்டவங்க ஆக்க முடியும்? நான் எப்படி உங்களை வந்து
நான் நல்வழி தான் படுத்த முடியும். நான் உங்களை வன்முறை பாதை கொண்டு போக முடியாது. எல்லா இடத்திலும் போய் என்ன சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். தாயின் தகப்பன்னு வீட்டுல எதிர்பார்த்திருப்பா. அப்படி எல்லா கிராமமும் இன்னைக்கு சரியாயிட்டு வருது. இன்னைக்கு எல்லா கிராமமும் சரியாயிட்டு பொங்கலுக்குமா 2000 பொண்ணு வரும். எல்லாரும் பொங்கல் கொண்டாடிடுவேன், தீபாவளிக்கு வெடி விட்டுருவேன். நான் எங்கேயும் கொண்டாட முடியாது, வெடியும் கொண்டாட முடியாது. ஏன்னா இங்கதான் அங்கங்க தேவையான அன்னைக்கு பயங்கர குசியா இருப்பாங்களே. எங்கேயாவது வம்பளுத்துட்டு போன சண்டையாயிட்டு அப்படி இப்படி போந்துட்டே இருக்கும். இதா எல்லா கிராமத்துல போய் பேசி 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 உண்மையிலே இந்த சாமி தெரியுமா, கருப்பசாமி. கருப்பசாமி யாரும் என் குலதெய்வம். எங்க அப்பா பேர் கருப்பசாமி தான். என்னோட குலதெய்வம் தான் கருப்பசாமி. சத்தியமா சொல்லுதேன், இந்த திருப்பி பொங்கலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வெறும் 2 போன் தான், 2 போன். அப்போ ஒட்டுமொத்த கிராமத்துல இளைஞர்கள் என் பேச்ச கேட்டாங்களா? அல்ல கேட்டு பாருங்க. வீடியோ ஒவ்வொரு வாட்டி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். நீ மெட்ராஸ்ல வேலையில இருப்ப, பெங்களூர்ல வேலை இருப்ப, பொங்கலுக்கு ஊருக்கு வருவேன், நீ 3 நாள் தான் இருப்ப. நீ ஊருக்கு வரும் பொழுது தாயோடையும் தகப்பனோடையும் அக்கா தங்கச்சியோடு இருந்து நீ அந்த பொங்கல் தீபாவளியை கொண்டாடி உட்கார்ந்து சாப்பிடு. மனைவி விட்டு போய் பிரிஞ்சிருந்தனா அங்கிருந்து வரும்போது மனைவி கூட உட்கார்ந்து சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்து ஆத்துக்குள்ள போனோமா, குளத்துல போயிருந்தோமா குடும்பத்தோட, அப்படி கரும்பு சாப்பிட்டோமா, அப்படி புரியுது. நீ அதை விட்டு கிடைச்ச 3 நாள்ல நான் அவன் கூட போய் உட்காந்து குடிச்சேன், இவன் கூட போய் உட்காந்து குடிச்சேன், நான் அங்க போனேன் இங்க போனோம்னா அவனுக்கு லோக்கல்ல பகை இருக்கும். அவன் பகையில ஒரு சண்டை ஆயிரும். அப்ப போலீஸ் உன்னை ஜெயில போட்டுருவோம். நீ அங்க வேலை அங்க எதிர்பார்த்துப்பா மெட்ராஸ்ல இவன் வேலைக்கு வருவான். வந்த 2 போன் யாரு வந்த 2 போன் அதே போனே. இந்த சமூகத்தை யாராலையும் வழிநடத்த முடியாது. இந்த சமுதாயம் யாருக்கு கேட்காது. ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் போக மாட்டாங்க. புரியுதுல? இன்னைக்கு மாற்று சமயத்துக்கு தலைவர்கள் இருக்காங்கன்னா பிற சாதிக்கு நல்ல போர்ஸான ஆள் இருக்கு. அவங்க இன்னைக்கு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அவங்க ஒரு காலத்துல செருப்பு பட முடியாம இருந்தாங்க, ஒரு நேரத்துல சட்டப்படம் முடியாம இருந்தாங்க, கோயில்ல போக முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு தலைவன் நீ சட்டை போடு, நீ செருப்பு போடு, நீ கோயில்ல வாங்கி கூட்டு போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலைவரை ஏற்று அவங்கள இன்னைக்கு அரவணைச்சு இன்னைக்கு வளர்த்து விட்டாங்க. புரியுதுல? நான் இப்ப நடத்துற சாதி என்ன செய்ய தெரியுங்களா? இந்த 2 கோடி பேரும் ஜமீன் வாரிசு ஆண்ட கிழமை அவ்வளவு பேரும் எப்படி தெரியுங்களா? ஒருத்தர் பட்சத்தை கேட்க மாட்டோம். ஏன்னா எல்லாரும் ஆளுமத்தன்மை படைச்சோம். நம்ம எல்லாருமே ஆண்ட கிழமை இருந்ததுனால ஆளுமத்தன்மை படைச்சதுனால யாருக்கு போக மாட்டோம். அப்பேற்பட்ட சமூகத்தை எப்படி நம்ம கட்டமைச்சோம் அப்படின்னு தான் 20 பேர் சேர்ந்து ஒரு பஸ்ல போனாங்களாம். 20 பேர் சேர்ந்து திருநெல்வேலிக்கு படத்துக்கு போவாங்களாம். யாரு? நம்ம ஆளுங்க. அந்த 20 பேரும் 4 ஸ்டாப்ல சண்டை போட்டு இறங்கிடுவாங்களாம். உன் ஊரு பெருசா, என் ஊரு பெருசா, என் ஊர் தான் சுருவாடு இருக்குல்ல, உன் ஊர் சுருவாடு இருக்கால, இப்படி சண்டை போட்டு அவன் கண்டக்டர் இப்படி பாட்டே இருப்பான். கண்டக்டர் சரி இந்த டிக்கெட் யாரும் திருநெல்வேலிக்கு வர மாட்டாங்க. அப்படி இருந்த கிராமங்களை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஒண்ணு திரட்ட மத்தியில இந்த சமயத்தை. அப்போ அந்த சக்தி எனக்கு இல்ல, எனக்கு தான் பேசவே தெரியாத, எனக்கு தான் பேசவே வராத. அப்ப இப்படி சக்தியை கொடுத்தது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதனால சொல்றேன், ஊருக்கு தயவு செய்து பிள்ளைகளை வளர்ப்பில்ல, நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம்ல. நம்ம தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, யாராவது ஒருத்த போகும்போது நம்ம சொந்தக்காரன் சொக்காரன் அப்படி ரோட்ல போகும்போது சின்ன பிள்ளைய பார்த்து சொல்றது, சின்ன பிள்ளைய இல்ல அவனை ஏழன்னு சொல்லி இல்ல அவனை அதாவது அவனை ஏச சொல்றது. அப்ப பிள்ளை இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஏல ஏமாவும் வளர்ந்தோம்னா 10 பேர் அடிப்பாங்களே, அந்த பேச்சையே இனிமே பிள்ளைகள் சொல்லக்கூடாது. நம்ம புரியுதுல? என் மாமா வளர்ந்துட்டோம்னா 10 பேர் அடிப்பான், 20 பேர் அடிப்பான். அப்படி இந்த பிள்ளையை நம்ம அப்படியே ட்ரைனிங் தகுந்த மாதிரி இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இனிமேல் வளர்ந்து என் பிள்ளை வளர்ந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகி உன்னை அடிப்பாங்களே, என் பிள்ளை வளர்ந்து ஒரு எஸ்பி ஆகி உன்னை அடிப்பாங்களே, என் பிள்ளை நாளைக்கு கலெக்டர் ஆவாங்களே, அப்படிங்கிற பேச்சுதான் நம்ம எல்லாருடைய பெண்களுடைய வாயிலிருந்து வரணுமா? ஏன்னா எனக்கு நான் அந்த அடிப்படையில இருந்து வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அடிப்படையில இருந்து நான் வந்ததுனால சொல்றேன். அதனால தயவு செய்து பிள்ளைகளையும் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம வளர்க்கறது பொறுத்துதான் இருக்கு. இந்த ஊரை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு ஒண்ணும் பஞ்சமே கிடையாது. ஏன்னா கேக்கரிச்சல் குளம் தான் இங்க தென்காசி மாவட்டத்தில் உள்ள தேவமானபுரம் காப்பாத்தாங்க. அதனால இந்த பாதுகாப்புகளா பஞ்சம் கிடையாது. இளைஞர்கள் நல்ல உணர்வுள்ள இளைஞர்கள் வீரத்தோடு தான் இருக்காங்க. அது மாற்றுறதே கிடையாது. இந்த வீரத்தை எப்படி விவேகமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இங்க இருந்து கேக்கரிசல் குளமா, அந்த கேக்கரிசல் குளத்துல எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எத்தனை வழக்கறிஞர் இருக்காங்க, எத்தனை நீதிபதி ஆயிருக்காங்க, எத்தனை தாசில்தார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லணும், வரலாற்றை மாத்தணும். அதுதான் என்னோட ஆசை. தயவு செய்து நிறைய இளைஞர்கள் அதாவது வளரும் ஸ்டேஜ் குழந்தைகள் அதிகம் இருக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாமே நாளைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பெரிய இளைஞர்களை பார்த்துதான் அவன் சரியா வருவான். நீ விளையாடுனா அவன் விளையாடுவான். நீ காலையில எந்திரிச்சு நீ ஒரு கம்பு சுத்தவோ, ஒரு கபடி விளையாட்டவோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது ஆகா நம்ம ஊரு பெரியவர், நம்ம மாமன் சித்தப்பா விளையாடுறாரு அப்படின்னு விளையாடுவான். அவனை அப்படியே ட்ரெயின் பண்ணி நாம படிக்கணும், நம்ம படிக்காட்டாலும் அவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கணும். நீங்க எல்லாம் அவனுக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் சண்டை போடுறத வச்சா அப்ப அவனே நாளைக்கு உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. முதல்ல நீ திருந்து நான் திருந்துதாமா. புரியுது?
புரியுதுல? இப்பெல்லாம் பச்சை பிள்ளைகிட்ட பேச முடியாது. அதனால நம்ம பார்த்துதான், தகப்பனை பார்த்து, தாய் மாமனை பார்த்துதான், அண்ணன் தம்பியை பார்த்துதான் குழந்தைகள் வளரும். அதை மனசுல வச்சு தயவு செய்து இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா இனி வரும் காலம் என்னதான் நமக்கு வீரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லைன்னா நம்மளை அழிச்சிருவான். அதிகாரத்துல ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருவான், மேல வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவன் சொல்றதான் கேட்பாங்க. காவல்துறையில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல அவங்க வருவாங்க. வரும்பொழுது அவங்க சரி இந்த ஊர்ல எப்படி இருந்தாங்கள இவங்களை அடக்கும்ல அப்படின்னு நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன சொல்ற பாருங்க, அதிகாரம் இருந்தா மட்டும்தான் சமூகத்தை காப்பாற்ற முடியும். இந்த கரிசல் குளத்துல நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்குங்க. அது ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. அதே மாதிரி ஊர் பண்டுன்னு ஒண்ணு இருக்கணும். அதை நீங்க எல்லாரும் மனசுக்கு வரி பிரிச்சாவது நீங்க இப்பவே பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லயும் வரி பிரிச்சு பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. வருங்காலத்துல உங்களையும் உங்க ஊரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அந்த பண்டு அந்த ஒற்றுமை தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பண்டு பணம் இருந்துச்சுன்னா எவன்டி போய் நம்ம வட்டிக்கு வாங்க வேண்டாம். ஒரு பொட்ட பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை டக்குன்னு பெரிய மனுஷன் ஆயிடுவா. ஏன்னா பெண் பிள்ளை எப்போ பெரிய மனுஷன் ஆகும் தெரியாது. அந்த நேரத்துல போய் நம்ம எவன்டி போய் நிக்க வேண்டாம், வட்டி கேட்க வேண்டாம். ஊர் பண்டுல பணம் கேட்டா ஏன்னா ஒரு 50,000 கொடுக்கணும் நான் தந்துடுறேன்னு சொல்லும் போது உடனே கொடுத்து அந்த விளவை நடத்தலாம். அப்படி அந்நிய உண்ணியமா மாறணும். நம்ம இனிமேல் நம்ம தேவமரம் பிறக்கவோ போறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு ஒரு பிரிவு 2 பிரிவு தெரியாது. ஆனா இந்த பிரிவு நம்ம எல்லாரும் தேவமரம் பிறந்துட்டோம். அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா ஜனத்தொகை அன்னைக்கு 1100 ஓட்டு 1000 ஓட்டு இந்த ஊர்ல இருக்குன்னு தான் அரசாங்கத்துக்கு பயம், எம்எல்ஏக்கு பயம், எம்பிக்கு பயம். நீங்க மட்டும் 10 வீடு 20 விடுவீங்களா? நீங்க 10 வீடு 20 விடுவீங்கன்னா உங்களை யாருமே சீன மாட்டாங்க. புரியுதுல? அதனால என்ன சொல்றோம்னா ஜனத்தொகையை பெருக்கணும். ஜனத்தொகையை நம்ம பெருக்கணும். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, நாம் இருவரு நமக்கு ஒருவரு. இது எல்லாம் எப்படி தெரியுங்களா? இது எல்லாம் நம்ம சாதியோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அவங்க புரியுதுல? அதனால என்ன பண்ணிட்டா ஊருக்கு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு இந்த சமூகத்தோட வீரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். ஆமா 4 பிள்ளைல 5 பிள்ளை ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் 10 பிள்ளைகள். அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா பார்க்கலையா? பணமே இல்லாம காசே இல்லாம 10 பிள்ளைல வளர்க்கலையா? இப்ப யார்கிட்ட பணம் இல்லாம இருக்கு, பள்ளிக்கூடம் இல்லாம இருக்கா? அதனால யோசிங்க, எல்லாருமே வீட்டுக்கு 4 பிள்ளைல 5 பிள்ளைகள் இருக்கணும். அப்பதான் நம்ம வருங்காலத்துல நம்ம சாதியோட ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கும், ஊர்ல உள்ள இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கறதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த மக்களுடைய வேதனையை எங்க கிட்ட அவங்க சொல்றாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, இந்த மாதிரி விஷயமே தெரியாது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாததும் சொல்ல முடியாததும் இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஊரா போய் சுத்திக்கிட்டே வரோம். இந்த சமுதாயத்துக்கு உண்மையா இருந்து நம்ம சமுதாயத்தை ஒருங்கிணைக்குன்னு சொல்லி தான் அலைஞ்சிருக்கேன். தேர்தல் வந்துட்டு இந்த தேர்தல் நேரத்துல நான் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் அடமான விற்க மாட்டேன். நீங்க என்னை விட்டுட்டு ஓடிதாங்க. அதை மட்டும் தான். ஏன்னா கடைசி நேரத்துல இந்த தொகுதி சங்கரன்கோவில் ரிசர்வ் தொகுதி. இந்த திருப்பு மட்டும்தான் இது ரிசர்வ் தொகுதியா இருக்கும். இந்த திருப்பு ரிசர்வ் தொகுதியா இருக்கும். மாட்டுக்கத்தோட அடுத்த திருப்பு சென்செக்ஸ் நான் கணக்கு கேட்டேன். ஏன் இத்தனை ஆண்டு காலமா இந்த தொகுதி பொது தொகுதியா மாறாம இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போடலாம்னு சொல்லி கொண்டு போனோம். அப்போ உயர் நீதிமன்றம் அந்த வழக்கறிஞர்கள் ஆலோசனை பண்ணும் பொழுது சென்செக்ஸ் எடுத்திருக்கணும், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். இது திருநெல்வேலி மாவட்டத்தோட இருந்திருக்கு. அப்போ அதுல இருந்து இன்ன வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. இப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லிதான் 5 வருஷமா நம்ம சொல்லுறது. அது மத்திய அரசு தான் எடுக்கணும். மாநில அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு எடுக்கணும். மத்திய அரசு எடுத்தாதான் நான் கேட்கல, நான் தேவை மாதிரி எவ்வளவு இருக்கம்பா அப்படின்னு சொல்லி கேட்க அதை சொல்ல மாட்டேங்கல. ஏன்னா மக்கள் தொகை எடுத்தா தெரிஞ்சு போயிடும். மக்கள் தொகை எடுத்தா தேவை மாதிரி எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போயிருமா? அப்ப நமக்கு எல்லாம் என்ன ஆயிரும், மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நேர்கோட்டுக்குள்ள வந்து விடுவோம். நம்ம மக்கள் தொகை நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்னு. அதனால நம்மள கல்லர் மரவர் அகமுடிய பிரிக்கணும்னு பிரிக்காங்க. அதனால 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசு எடுக்க போகுது. மத்திய அரசு எடுத்து முடிச்சுட்டு வைங்கள இந்த தொகுதி புது தொகுதியா மாறிடும். இன்னொன்னு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் அரசியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி ஒரு முக்கிய முடிவை நம்ம பிஎம்டி எடுக்கும். அதுல மாற்றுக்கிட்டே கிடையாது. சங்கரங்கள தமிழ்நாட்டில் நான் எந்த மூலையில எந்த தொகுதியை நான் குறி வச்சிருக்கோம்னே தெரியாது. ஆனா சங்கரங்கோயில் தொகுதியை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை யாரும் விட்டுட்டு போயிட மாட்டேன். இங்க வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய அந்த எம்எல்ஏ நான் சொன்ன நபராத்தான் இருப்பாரு. நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் சொன்னா சங்கரங்கோயில் தொகுதியில என்ன இவன் நிக்கவா போறான், அது என்ன ரிசர்வ் தொகுதியில இவன் என்ன போய் அங்க போய் கூட்டம் போடுதான் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. யார் பேசுறா? நம்ம ஆளுக்கு தான் போறாம. பட் அப்ப சங்கரங்கோயில் தொகுதியில எதுவும் தேவமாறு இல்லையா? அப்ப அந்த தேவமாருக்கு யாரு போய் நிப்போம், யாரு போய் பிரச்சனைக்கு போவா? அவன் போறாமேன்னு வெளிப்பாடு. எல்லாரும் நீங்க மண்டலுக்கு மேல நீ வர வைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. வழி நடுக்கல கரிசல்குள்ள வரவங்க ரூட்டை மாத்தி வரேன். டயம் ஆயிட்டு சீக்கிரம் போன்னு சொல்லி ரூட்டை மாத்தி வரேன். நான் அந்த எந்த ரூட்ல
ரூட்ல திரும்பினாலும் அந்த ரூட்ல யார் நிற்கா தேவமாறு போறோம். எப்படிதான் மாலை கிடைக்கும் தெரியல இந்த நேரத்துக்கு. மாலையே இருக்காங்கிட்ட எப்பா அங்க சுத்தி கரிசல் குளம் மக்கள் பூரா காத்திருப்பாங்க. அதுக்காண்டி நான் ரூட்டை மாத்திலாம் வந்து பார்த்தேன். இங்க இப்படி தேவமாறு இப்படி நிக்காங்க பார்த்தா வழி நடுவேன். நான் அவங்களை நிப்பாட்டி வர முடியுமா? நான் டாட்டா கேட்டு வர முடியாது. அந்த நிப்பாட்டி இறங்கி எல்லாத்திட்டையும் அண்ணா எங்க ஊருக்கு வந்திருக்கேன் எங்க ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா. அதான் பாசமா, அதுதான் இந்த சமுதாயத்தோட பாசமே, அன்பு. எவனாவது ஒருத்தர் இந்த சாதியை காப்பாத்த வருவான், நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாத்துவான், நம்ம இளைஞர்களை காப்பாத்துவான்னு சொல்லி நம்புதாங்க. நாம என்ன பண்ணுவோம், தேர்தல் வந்த உடனே எவனாவது பெட்டி தருவானா அப்படின்னு பார்த்துட்டு சாதியை கொண்டு வித்துட்டோம். இதை செய்ய போய் தான் இந்த சாதி இன்னைக்கு நிறுத்தத்துக்கா நம்ம வந்து இருந்துட்டோம். இது நடக்காது. எசக்கி ராஜா கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் சரி, நான் என்னோட ஆசையே நீங்க பல இடத்துல நான் சொல்லியிருப்பேன் மேடையில எல்லாம். உங்ககிட்ட அதான் என்னோட உசுறு போக மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே போயிடணும் அப்படின்னு தான் நான் சாமியே கும்பிடுதேன். இந்த சாமி சத்தியமா நான் சாமி கும்பிடுறதே அப்படிதான். என்னைக்கு இருந்தாலும் சரி என் இனத்தோட நின்று என் இனத்தோட தான் நான் கடைசி வரைக்கும். இப்ப அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான், மற்ற சமத்துக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான். இவன் இப்பவுமே அதிகாரம் இல்லாம இவன் இந்த போடு போடுதானே இப்படி நிக்கானே, இவன் சட்டமன்றத்துக்கு போனோம்னா நம்ம அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சட்டமன்றத்துக்கு போயிட்டு நீங்க கல் தட்டி கீழே விழுந்தாலும் சரி, இல்ல நீங்க கல்ல தட்டி கீழே விழுந்தாலும் புடிச்சு தள்ளி விட்டான்னு சொல்லி சண்டை போடுவேன். யாரோ புடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு. ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் அடுத்த தேவமாறு தொடர்க்கே பயப்படுவான். ஏப்பா கல்லு தட்டி விழுந்த ஆளே கல்லு தட்டி தான் கீழே விழுந்தாங்க, இந்த ஆளு என்னப்பா சட்டமன்றத்துல வேட்டி கட்டிக்கிட்டு சண்டை போட்டு எடுக்கிறான் அப்படி ஒரு ஆசை. அப்படியே மெட்ராஸுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே, இங்க சங்கரங்கள்ல ஒரு தேவமாருக்கு பிரச்சனை, கரிசல்குளத்துல ஒரு தேவமாருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த வண்டியை அப்படியே திருப்பி நகரத்துல நிப்பாட்டினா எம்எல்ஏ விழுப்புரத்துல ரோட மறிச்சிருக்கான். அந்த ஆளு என்னப்பா அந்த ஆளு ரோட மறிச்சிருக்கா, என்ன சங்கரங்கள் பக்கம் ஏதோ தேவமாருக்கு பிரச்சனையா, இந்த ஆளு மெட்ராஸ் போய்கிட்டு இருந்தா ரோட மறிச்சு நிக்கான். அதுதான் ஆசை. என்னோட ஆசையே அதுதான். எம்எல்ஏ ஆயிட்டு அப்படி ஆளு இப்படி வாழாத ஆசையே இல்ல. எல்லாரும் ரிசீவ் கொடுக்கும்போது எனக்கு படிச்சு முடிச்சுட்டா என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுயான்னு சொல்லும் போது நான் போன் பண்ணி சொன்னா வேலை கொடுக்கணும். ஒரு கம்பெனி இருக்குன்னு வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கலன்னா அப்ப அந்த கம்பெனியே வேண்டாம், இழுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே டீம் ஃபார்ம் பண்ணி போராட்டம் நடத்தி அதை மூடிடுவேன். அதுதான் ஆசை, வேற எதுவுமே இல்ல. ஒரு பவர் வேணும். ஒரு பவர் இருந்தா மட்டும்தான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும். மீண்டும் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன்பா, இப்படியே இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி என்னை நான் உங்களை பார்க்கும் போதுதான் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க, தாய் தந்தை மேல பாசம் வைங்க. என் மேல நீங்க எப்படி நீங்க பாசம் வைக்கணும் அந்த மாதிரி தாய் தந்தை மேலையும் நீங்க வந்து பாசம் வைங்க. நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அதாவது எப்படின்னா இன்னைக்கு மனுஷனுக்கு என்னெல்லாம் நடக்கலாம். அந்த மருத்துவமனையில போய் இருக்கும் பொழுது நான் வந்து உங்களை பார்க்க வரும் பொழுது ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நேரம் சமைக்க முடியாம சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, என்னப்பா இப்படி பார்த்து வந்துட்டு இப்படி இப்படி விழுந்துட்டியே, கையில இப்படி அடிபட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா வேதனையை தாங்க போறது நீ. உன்னை கடைசி வரைக்கும் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னை பார்த்துட்ட போது உன்னுடைய மனைவியும் உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும் தான், உன் தங்கச்சியும் தான் உன்னை பார்க்கணையா. நான் உட்கார்ந்து பார்க்க மாட்டேன். அதெல்லாம் மனசுல நீங்க நினைச்சு தாய் தங்கை மேல தாய் தப்பன் மேல பாசம் வைங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க. இப்ப கூட என் கட்சியை சேர்ந்த பையன் நல்ல சிறப்பா வேலை செய்யற பையன், சீவலப்பேரி எங்க சீவலப்பேரி மண்ணை சேர்ந்த பையன் கடந்த 4 நாளுக்கு முன்னகுட்டி பைக்ல தவறி விழுந்துட்டாப்ல. ஒரு சிறந்த போராளி மனைவியோட போயில கீழே விழுந்து கையில் எலும்பு உடைஞ்சிருச்சு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்ல. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காப்ல. அங்க வந்து ஒண்ணு காலையில 7 to 8 போகணுமா பாக்க, இல்லன்னா 6 to 7 போகணுமா. 5 நாளா என்னால அந்த பையனை போய் பார்க்க முடியல. ஏன்னா அந்த 5 நாளா தான் பிரச்சனை வந்துட்டே இருக்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை போயிட்டு அவனை பார்க்க முடியல. அப்ப அவன் கூட உட்காந்து பார்க்கறது யாரு? அவன் அம்மாவும் அவன் மனைவியும் அவன் தங்கச்சி தான் பாக்காங்க. உங்களுக்கு அததான் இந்த இடத்துல சொல்ல வர. தாய் மிஞ்சி தாய் தப்பட மிஞ்சி இந்த பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதாமா, உங்க எல்லாத்தையும் நாங்க குலதெய்வமா நினைக்கிறோம். புரியுதுல? நீங்க தான் எங்க பராசக்தின்னு நாங்க நினைக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் துரோகம் பண்ணிடாதீங்க. உங்களதான் மானம் போச்சுன்னா உசுறு வளம் தேவை. அது இந்த பெண் பிள்ளைகளுக்கு அணிதான். ஏன்னா இந்த தேவமாரி அந்த பெண் பிள்ளைகள் மேல வந்து அவ்வளவு பாசம் வச்சிருப்பான். நாளா உண்மையிலே நினைக்கக்கூடிய தெரியுமா, வருங்காலத்துல இந்த இளைஞர்களை காப்பாற்றவங்க காப்பாற்ற. ஆனா நீங்க எல்லாம் இந்த பெண் பிள்ளைகள் படிச்சு வளர்ந்து எங்களை காப்பாத்துவிய அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஊரை நாங்க செயல்பட்டு இருக்கோம். அதனால முழுக்க இந்த ஊரோட மானமும் தாய் தந்தையோட நம்பிக்கையும் பெண் பிள்ளைகள் கையில தான் இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து அதாவது என்னன்னா எல்லாருமே தேவமாருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். யாரையும் நம்பிட வேண்டாம், மனசுல வச்சுக்கோமா. ஒரு பொட்ட பிள்ளைய வந்து நான் தேவமாருன்னு சொல்லி அந்த பிள்ளைய மெசேஜ் போட்டு விட்டுட்டான். சர்டிபிகேட் கேட்ட பிள்ளைய சரி நீ தேவமாருன்னா சர்டிபிகேட் போடுங்க உடனே வாட்ஸ்அப்ல இப்ப எல்லாம் எடிட் பண்ணி திரும்பலாம் மறவன் அப்படின்னு போட்டு
அனுப்பிவிட்டா. ஆனா அவன் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவன். சரி நம்மளுக்கு பயந்தான்னு சொல்லி இந்த பிள்ளை பேசி பழகி இருக்கும்போது இந்த பிள்ளைகிட்ட போட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைய மிரட்டுறான். அந்த பிள்ளைய மிரட்டுறான். எங்க சங்கரன்கோயில் தான். பிள்ளை என்ன சாதின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே அவன் ஆடிய போட்டு விடுதான் அந்த பிள்ளைக்கு. நீ நான் சொல்ற இடத்துக்கு வரலன்னா நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோவை உங்க அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்காங்களா அவனுக்கு போட்டு விட்டுருவேன். அவன் நேரா அதே மாதிரி என்னை வந்து உங்க அண்ணன் தம்பி வெட்டுவான். உன் குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும். எப்படி பாருங்க. அதாவது பாத்தீங்களா அவன் எப்படி பிள்ளைய மிரட்டாமங்க. அவன் அந்த பிள்ளை வீர மரத்தியா இருந்ததுனால எஸ்ஐகே ராஜாக்கு போன் அடிச்சு சொல்லிட்டான். என்ன நடந்தாலும் பிரச்சனையே பாப்போங்களே அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அவளை பெத்தவளை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அண்ணே இந்த மாதிரி என்னை ஒருத்த மிரட்டுறான். அந்த ஆடி ரெக்கார்ட்லாம் போடுறதுன்னா அந்த ஆடி ரெக்கார்ட்ல வருது எங்களுக்கு வந்து நான் நினைச்சா எங்களுக்கு எம்எல்ஏ இருக்கா அவன் இருக்கா இவன் இருக்கா அந்த ஆடியில அதையும் சொல்றான். உனக்கு யார் இருக்கா நீ மிஞ்சி மிஞ்சி போனா அந்த தூத்துக்குள்ள இந்த தாடிக்காரன் இருக்கான். எதுல அந்த ஆடியில அவன் பேசுறான். நீ அவன்கிட்ட தானே போவ. அவனால என்ன செய்ய முடியுங்கிற வார்த்தையும் கேட்டிருக்கான். உடனடியாக மாவட்ட கண்காணிப்புக்கு தொடர்பு கொண்டு பேசி அவன் செல்போனை விடிய காலம் 3 மணிக்கு போலீஸ் உள்ள பூந்து செல்போன் எடுத்து எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு அவனை அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணாங்க. புரியுதுல. நீங்க அந்த பிள்ளை நிம்மதியா இருக்குல்ல. அததான் சொல்றேன். இந்த மாதிரி போன்களே வாரத்துல 2 வருது. அண்ணா இந்த மாதிரி நான் சலிக்காம நிர்வாகிகளை எல்லா பக்கமும் வச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு நிர்வாகிகளை வச்சிருக்கிறதுனால அந்தந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை சரி பண்ணுது. அதனால சொல்றோமா தாய் மீறி தகப்பனை மீறி அண்ணன் தம்பி மீறி உங்க மேல எவனுமே பாசம் வைக்க மாட்டாங்கிறத நீங்க அந்த காட்டுக்கு நீங்க வரணும். எல்லாமே வேஷம் புரியுதா உங்களுக்கு. பாசம் காட்டுற அண்ணன் பாசம் காட்ட மாட்டேங்க நினைப்பேன். உங்க அண்ணன் உன்னைய காப்பாத்த கண்டி என்னமோ விதியா வேலைக்கு போகணும். நம்ம அப்பா பாசம் காட்ட மாட்டேங்க நீங்க நினைக்க. அவரு 24 நேரம் வேலைக்கு போனாதான் அவர் சரி பண்ண முடியும். அப்படி நம்ம நினைக்கணுமா புரியுதுல. இன்னொன்னு சொல்றேன் ஆண்களுக்கு வீட்டுல வெளியே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல பாசத்தை வைங்க. பாசம் இல்லாததான் மிகப்பெரிய பிரச்சனையே வருது. புரியுதா உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க மனசுல நினைக்கணும். இதெல்லாம் நான் ஊரா நீங்க சொல்லி எல்லா ஊர்லயும் நீங்க அன்போடு இருக்காங்க. போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கையிலேயே முதல்ல பீச்சுக்கு கூட்டு போயிட்டு போட்டோ அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில என் வீட்டுக்காரி இன்னைக்கு தான் பீச்சுக்கு கூட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அனுப்பதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்றதுக்கும் பாதுகாப்பா வாழ்றதுக்கும் நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்கும் நான் எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதை மாத்துக்கிறதே கிடையாது. என்னுடைய பிஎன்பி போராளிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க. நாங்க உங்களை பாத்துக்கிட்டோம். வீரமிக்க இளைஞர்கள் நீங்க இந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க சண்டை போட வேண்டாம் வைக்க வேண்டாம். உங்களுக்காண்டி ஒரு பிரச்சனையா ஒரு காவல்துறை அட்டுதா வரும்போது கூட சொன்னாங்க. ஏதோ பாட்டல் விற்கிறாங்க போயல் விற்கிறான்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள ஓயாம காவல்துறை வந்து இடைஞ்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காவல்துறைக்கு நான் சொல்லுதேன். நாங்க வந்துட்டு போன இடத்துல எந்த இடத்திலுமே இது வரைக்கும் கஞ்சா மது போதெல்லாம் எந்த இளைஞர்களும் இது வரைக்கும் ஈடுபட மாட்டாங்க. ஈடுபடவும் இல்லை. தொடர்ந்து நீங்க ஊரை இடைஞ்சல் பண்ணணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் அடுத்த கட்ட போராட்டம் இதுவா மாறிடும். உங்களுடைய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் சூழல் வந்துடும். படிங்க இளைஞர்கள் நல்லா படிங்க விளையாடுங்க. அந்த ஒன்போல அந்த டிஷர்ட் போட்டு நிக்க பசங்க எல்லாம் நல்லா விளையாடுங்க. தினந்தோறும் வந்து அந்த நம்ம உடற்பயிற்சி கூட வேணாலும் சரி நீங்க காளிராஜ் எல்லாரும் சொல்லுங்க முத்து பண்ணிட்டு சொல்லுங்க மாவட்ட செல்லத்தை வந்து பேச சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் வாங்கி கூட கொடுக்குறோம். அந்த மாதிரி இளைஞர்கள் உடல் திடத்தோட இருக்கணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிஞ்சுக்கிறேன். இவ்வளவு நேரமும் உங்க வீட்டுல இருந்து ஒரு மகனா வந்திருக்கா அவன் மகனை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி வந்து இருந்து இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி வச்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னா என்னை மிகச்சிறப்பான முறையில நீங்களாம் இந்த வரவேற்றிருக்கீங்க. ஹரிசர் குளத்துல எங்க ஐயா பசுமன் தேசிய தலைவர் முத்துராமலிங்க சிலையை நாம கண்டிப்பான முறையில் வைக்கணும். இந்த எண்ணி 3 மாசத்துல தேர்தல்ல எனக்கு அதிகாரம் கிடைக்கலையோ அதுல எந்த மாட்டுக்கட்டும் கிடையாது. ஆனா நாம இந்த 3 மாசம் கழிச்ச உடனே 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க அதாவது ஆளுகிற சிலையை இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கண்டிப்பான முறையில் நிறுவனம். இவ்வளவு பாசமா இருக்கிற தேவர் சிலை எங்கெல்லாம் ஊரு அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொல்லுங்க. அதே மாதிரி தேவர் சிலை இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்தான் என்னோட கொள்கை. புரியல. அதனால கண்டிப்பான முறையில தேவர் சிலையை நம்ம வச்சே தீரணும். அப்படின்னா நீங்க எல்லாரும் உண்மையில இருக்கணுமா. நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருந்துட்டு நம்ம கண்டிப்பான முறையில வச்சிடலாம். உண்மையில எனக்கு அதை பார்த்த உடனே அந்த போட்டோ இருக்கணும் மனசே சங்கடமா இருக்கு. 1000 விஷயங்கள் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஐயாவை வந்து வழிபடணும்னு சொல்லி அது ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பத்தியா. அதுதான் உணர்வு. அதனால உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் கண்டிப்பான முறையில நாங்க நிறைவேற்றுவோம். பேசுங்க. உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்லுங்க. சங்கரன்கோவில் சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களும் சேர்ந்த நாங்கள் எல்லோரும் அதை பொறுத்து ஆக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பான முறையில அடுத்த தேர்தல் எங்க பகுதிக்கே இருக்கும். என்னமா தனிச்சு நின்னா நல்லா இருக்கும்.
தொகுதி சந்தோஷம் சந்தோஷம். ரைட்டு. வேற சொல்லுங்க. உங்க மனசுல நான் ஏதாவது நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. தேவமார் கையில பாத்தீங்கன்னா வேல்கம்பு வீச்சர்வா கொடுத்தா கூட கை ஆடாது. இந்த மைக்க கொடுத்த உடனே அவ்வளவு தூரம் எப்படி பத்திலாம் அதான் தேவமார் மைக்க கொடுத்துறாங்க அப்படின்னு. எங்க ஊர் திருநெல்வேலி ஜில்லா மானூர் தாலுகா வெள்ளப்பநேரி பஞ்சாயத்து. எங்களுக்கு பஸ்ஸும் கிடையாது, ரோடும் கிடையாது. கம்மாயே உடஞ்சா ஊரு அழிய வேண்டிய நிலைமை. நான் பெர்சன்ட் நீ பெர்சன்ட்னு சொல்லுதாங்க. அதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். எங்க எசக்கிராசா பண்ணேன் வந்தாரு. எங்களுக்கு நான் ஜிஎம்முக்கு போன பண்ணேன், என்பிக்கு போன பண்ணேன். அவர் எசக்கிராசாவுக்கு போன பண்ண போய் தான் எங்க ஊர்ல நல்ல தண்ணி வந்திருக்கு, 100 நாள் வேலை வந்திருக்கு. எங்களுக்கு பாம்பு வந்துச்சு ஊருக்குள்ள. எசக்கிராசா அவரு வர போய் எங்க ஊரு தெருவே தெரியுது. ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் ஊசல் அடிச்சா காலடைக்கும் செவி அடைக்கும். எங்க எசக்கிராசா ஊசல் அடிச்சா பீரங்கி ஏதோ பறக்கும். ஊசல் அடிச்சா பீரங்கி ஏதோ பறக்கும். பீரங்கியே தூள் பறக்கும். தேவரமனே ஊசல் அடிச்சா தேசமெல்லாம் தூள் பறக்கும். ஊசல் அடிச்சா மாளிகளை தூள் பறக்கும். கொட்டை கொட்டை ஊசல் அடிச்சா கொட்டையே தூள் பறக்கும். தூள் பறக்கும், தூள் பறக்கும். பாத்தீங்களா மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு கலைநயத்தோட இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கலாச்சாரம் அழியாம இருக்கிறதுக்கும் இந்த மண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆன்மீகமா இருக்கிறதுக்கும் இந்த சமுதாயம் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அவங்க பேசுறாங்க. அடுத்து ஒரு சின்ன கோரிக்கை. கண்டிப்பா 2026 நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டிடுங்க. ஒரு முழு பொறுப்பு கருத்துள்ள மக்களும் பிஎம்டி அனைவரும் ஒரு முழு பொறுப்பு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ஊர்ல இது வரைக்கும் ஒரு கொடி இந்த மாதிரி நாங்க யாருக்கும் பறந்து விட்டதில்ல. முதல் முறையாக பிஎம்டி கொடி பறக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதில் மக்கள் நாங்க இந்த 30-40 வருஷம் ஆச்சு எந்த ஒரு கட்சி கொடி பறக்க விட்டதில்ல. முதல்ல பிஎம்டி கொடி பறக்குது. அதை நீ காலம் ஃபுல்லா பறக்கும்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி. பிஎம்டிக்கு ஓனரே நீங்க தான். அந்த பிஎம்டி வந்து எப்படின்னா ஒட்டுமொத்த முக்குளத்தோடைய சொத்து, அது முக்குளத்தோருடைய கொடி, முக்குளத்தோருடைய இயக்கம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலை பத்தி வந்து சொன்னாங்க. 200% என்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுல பெரிய லெவல்ல எல்லாரும் இருக்கிறாங்க. சமூக இதழங்களை போடுறாங்க. தமிழ்நாட்டுல யாரு ஜெயிச்சாலும் அப்படிங்கிறத ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு, ஏன்னா பிற சமூக மக்கள் என் மீது ஒரு சில வன்மத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது நடக்கும். அதுல மாற்றத்தை கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் எல்லா கட்சி அரசியலையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஜாதி தலைவர்கள் எல்லாத்தையுமே இந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கலாம் வெள்ளச்சாமி தவறாக இருக்கலாம், இல்லை மற்றபடி எல்லாமே இன்னைக்கு இருக்கிற கரண்டில் இருக்கிற எல்லா தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும், ஒரு தனி தகுதி வேணும். அதனால இப்போ எல்லாருமே இப்போ ஓப்பனாக சொன்னால் என்ன படித்தவங்க எல்லாருமே என்ன ஒரு அட்வொகேட்டை விரும்புவாங்க, ஒரு லாயரை விரும்புவாங்க, ஒரு இன்ஜினியர் யாருனாலும் விரும்புவாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கரசகுளத்தில் உங்கள் ஜாதி தலைவரை உங்களை எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம் இருக்கட்டும், நான் உங்களை பழனி பாபாவை நினைக்கிறேன். நான் இந்த பழனி பாபா நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொத்துக்காரரு. அதனால அவர் நிறைய விஷயங்கள் செயல்பட்டது நடந்தது போச்சு. இருந்தாலும் நீங்க எங்க கசகுளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழனி பாபா வந்து செயல்படணும்னு நான் விருப்பப்படுறேன். அவரோட விளக்கத்துக்கு சொல்றேன். சமுதாய தலைவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லா கடைசி நேரத்துல ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணிட்டு போயிருந்தாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரெல்லாம் அப்படி போவாங்கன்னா தான் குடும்பத்தை உசுரா நினைக்கவங்க விலை போயிருவாங்க. தான் தன்னோட உசுரை
பெருசா நினைக்கிறவங்க விலை போயிடலாம், அடி பண்ணிடலாம். ஏன்னா அவங்கள மிரட்டி பணிய வைக்கலாம், குடும்பத்தை மிரட்டி பணிய வைக்கலாம். ஆனா அந்த எசக்கி ராஜா என்னைக்குமே சரி, என்னுடைய குடும்பத்தின் மீது, என்னுடைய குடும்பத்தை நான் ஒட்டுமொத்த என்னுடைய குடும்பமாவே இந்த முக்குளத்தோரை தான் நினைக்கேன். என்னுடைய உசுரையே இந்த சமாஜத்தில் உசுரை தான் நினைக்கேன். அதனால உசுருக்கு பயந்தவன் தான், உசுருக்கு பயந்தவன் தான் ஒருத்தனுக்கு அடி பண்ணிவான். அது நம்ம ரத்தத்திலே கிடையாது, புரியுதுல? உசுருக்கு பயப்படுறது நம்ம ரத்தத்திலே கிடையாது. அதனால உசுரை மிரட்டிலாம் யாரையும் அடி பண்ணி வைக்க முடியாது. ஒரு சில மிரட்டல்களால நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அது இந்த எசக்கி ராஜாவை அடி பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். வேற மக்களுடைய கருத்து இருக்கு. மைக்கு பத்தியலாமா பத்தியலாம். ஏன்னா நானே முதல்ல மைக்கு பிடிக்கும் போது கூட மைக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு மேடையும் ஏறுவேன். ஆனா இன்னைக்கு நானே மைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசுங்க. ஒரு நிமிஷம் அவங்க பேசட்டும். வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ நடந்ததுதான். உனக்கு முன்னாடி வந்துட்டியா, எல்லாரும் வந்துட்டியா? மடத்துப்பேட்டில இருந்து மாரிச்சாமி மாமா, எனக்கு மாமா தான் வேணும். அவர் என்ன மாமா வணக்கம் அப்படின்னா கை கொடுத்து எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்திருந்து அவர் ஏடிஎம்கேல தான் இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் குக்கருக்கு நம்ம டிடிவி வந்ததுக்கப்புறம் குக்கருக்கு மாறி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மாமா என்ன ஏடிஎம்கே கரை வெட்டிலாம் கட்டிருக்கியே, நீங்க என்ன மாமா இப்படி ஒரு ரொம்ப விசுவாசமானாலும் எப்படி வந்தியா அப்படின்னு கேட்டேன். மருமனா யாரு எங்க கட்சி ரெண்டாவது அண்ணன் யாரு கை காமிக்காலும் அவங்களுக்கு ஓட்டு போடணும். அந்த இதை நீங்க கரெக்டா நீங்க இருந்தாலும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நாங்களும் எங்க ஊர்லயே அதே மாதிரி கடைபிடிக்கணும். நீங்க உங்களோட நோக்கம் அதே தான். உங்களுக்கு முன்னாடி நாங்க அனைத்து பேரும் நிற்போம். இல்ல உண்மையிலே நான் சம்பாத்தியம் பண்ணது எதுல எல்லாமே இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல இங்க மட்டும் இல்ல, தென் மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களையும் மக்களுடைய மனசுலையும் நான் இருக்குங்கிறத நான் அன்றாட அவங்க பண்ணக்கூடிய ஃபோன் கால் மூலிமா நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்காம ஒரு முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எல்லாம் மைண்ட் ஆயிரும். நான் இன்னார் கூட கூட்டணி வைக்க போகிறேன், இல்லைன்னா தனிச்சு நிற்க போகிறேன்னா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் நான் அந்த முடிவை நான் எடுப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்னைய கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போயிட்டு, கொத்த வேலைக்கு போயிட்டு, ஆட்டோ டிரைவர் எல்லாரும் என்னைய வளர்த்து விட்டுருக்கீங்க, புரியுதுல? அப்படிங்கிற நான் உங்களை கொண்டு போய் எங்கேயும் அடவச்சிட மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு இருங்க. அண்ணா எசக்கிராஜ் அண்ணா, வருகிற வழியில அண்ணா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும்ண்ணா, இதோட முடிச்சுக்கோங்க. நீங்க வேற ஒண்ணும் இல்லைண்ணா, நம்ம சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி இது பாராளுமன்ற, அதாவது நம்ம எதுவா இருந்தாலும் நீங்க கை காட்டுதல் படிதான் இந்த ஊர் நம்ம செயல்பட போகுது. இதுல நமக்கு அலையன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஏதாவது தெரியப்படுத்ததா இருந்தா நம்ம கரசகுளம் மக்களுக்கு நீங்க தான் முதல்ல தெரியப்படுத்தணும். கண்டிப்பா. அது எந்த பக்கமா எதுவா இருந்தாலும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எங்க இருந்தாலும் சரி, அந்த இதை நீங்க முதல்ல தெரியப்படுத்திடுங்க. அதை வச்சுதான் நான் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, வருகின்ற திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ இல்ல தாவேக்காவோ 4 கட்சியில இருந்துமே நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரிண்ணா. 4 கட்சியில இருந்து எப்படியாவது எசக்கி ராஜாவை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு இந்த இயக்கத்தை நம்ம கூட ஒரு கூட்டணி வைக்க நினைக்காங்க. கண்டிப்பா. தேர்வு அந்த 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 அறிக்கை இருக்கு பத்தில, தேர்தல் அறிக்கை. ஆமா. அதுல நம்மளுடைய கோரிக்கைகள் இடம் பெற்றிருக்கணும். ஒண்ணு, தேர்தலுக்குள்ள நாம சொல்லக்கூடிய கல்லர் மனர் அகமுடையார் ஒரே இனம் தேவரணும் அப்படிங்கறத நிறைவேற்றணும். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்திற்கு பாரத ரத்னா விருது உடனடியா அறிவிக்கணும் டெல்லியில. இதெல்லாம் நம்ம நாங்க சொல்லியிருக்கிறோம். அவங்க நம்மளை எப்படிலாம் வழிக்கு கொண்டு வராங்க, எனக்கு அதிகாரத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். என்ன தெரியுமா? நீ பணம் காசு எது வேண்டாம், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல உங்களுக்கு எது அதிகாரம் தர மாட்டோம், பணம் வேணா தாரோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறேன். இதே ஊர்ல உங்களுக்கு தெரியும், கருப்பசாமி பாண்டியன் இதே ஊர்ல இருந்து நம்ம டிஎம்கேல எல்லாத்தையும் பார்த்திருக்கோம், ஏடிஎம்கேல சுப்பையா பாண்டியன் பார்த்திருக்கோம்.
இவங்க எல்லாருமே நம்ம ஜாதிக்காரங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்க முழு முயற்சி அந்த கேட்கறது மக்கள் நாங்க கொண்டாந்து இருக்கோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நம்ம திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் சரி, திமுக அதிமுக வந்தாலும் அவங்களுக்கு நம்ம தேவமாறுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ ஆக்கும் பொழுதோ எம்பி ஆக்கும் பொழுதோ இருந்திருக்கோம். அவங்க போய் சட்டமன்றத்திலயும் பார்லமெண்ட்லயும் தேவரை பத்தியோ தேவமரை பத்தி பேச முடியாது. பேசல. இந்த சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடிய ஒருத்தன் தான் போய் இந்த சமுதாயத்துக்காண்டி போய் பேச முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காண்டி தான் நான் வந்து இல்ல அதுதான் இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான் நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம். நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னா இதுதான் நீங்க ஒரு வழிகாட்டுதல் படிதான் நம்ம இந்த கொண்டைக்கூட தேவமார் பூராமே உங்க சைடு நிக்க போறோம். அதுக்கு நீங்க எந்த சைடு சொல்றீங்களோ அதுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய அதே மாதிரி இப்போ மனசுல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ரைட். இதே மாதிரி இப்ப இதே வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவர் சிலை அமைக்கிறத பத்தி சொல்லிருக்காங்கல்ல, தேவர் சிலை அமைக்கிறதுக்கு நீங்க மட்டும் ரெடி பண்ணுங்க. இடம் நான் கொடுக்கமுனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இடம் நான் கொடுக்கமுனே. இடம் நான் கொடுக்கறேன் நானு. ஆமா வேற என்ன இது? ஆமா இடம் நான் கொடுக்கறேன் உங்களுக்கு. உண்மையிலே ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாடா வேற நடக்கும். சேவல் வரும். அதே மாதிரி பொது தொகுதியே மெயின். பொது தொகுதியை பட்ஜெட் மாதிரி ஆட்கள் எல்லாருமே பொது தொகுதி மெயின். ஆமா ஓகே. ஏன்னா ரொம்ப நன்றி.